ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் வந்து நல்ல சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த மீல் மேக்கர் நான் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். அதாவது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி மீல் மேக்கர் ரெடி பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வந்து வச்சாச்சு. தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இந்த மீல் மேக்கர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து உள்ளேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு பிரியாணி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன், பாஸ்மதி ரைஸு. அதை வந்து ஒரு 20 நிமிஷம் நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். 2 தடவை பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இப்போது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிறோம். பிரியாணி அரிசி நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் இந்த மாதிரி வாசனைக்காக லவங்கம், ஏலக்காய், பட்டை இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த வாசனைக்காக நான் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து பண்ணுங்கள். அரிசி வந்து கரெக்டாக ஒரு 3/4 பதத்துக்கு நமக்கு வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடிகட்டணும். இப்போ அரிசி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போது மீல் மேக்கரை நம்ம மறுபடியும் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இது ரெண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா ஈக்குவலில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன், ஒரே அளவில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கலருக்காக பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூனும் 65 பவுடர் இருக்குது பாருங்கள், சிக்கன் 65 பவுடர் அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து உப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் உப்பு பத்தாதனால மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து இந்த மசாலாவை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு 3/4 பதத்துக்கு. நம்ம சேர்த்த அந்த பிரியாணியில் கிராம்புனால பார்த்திங்கன்னா சாதம் வந்து குலையாது, உடையாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்ல உதிரியாக நமக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். மீல் மேக்கரை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் போட்டு பொரித்து எடுத்துடணும். இதிலே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீல் மேக்கர் இருக்குது, அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆன உடனே ஒரு பாத்திரத்தில் இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா இது எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்க வேண்டாம், பாதி அளவுக்கு வந்து வதங்கினா போதும். எண்ணெயில் நான் வந்து குடமிளகாய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை மிளகாயவே நான் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம லைட்டாக சேர்த்துக்கணும். ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா லைட்டாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். புதினா, மல்லி இலை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு 1/4 பங்கு வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கினாலே போதும். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து புளிப்புக்காக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை எடுத்து இதில் நீங்கள் வந்து சேர்த்து விட்ருங்க. சாதத்தை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே மிளகுத்தூள் அதை வந்து லேசாக மேலே வந்து சேர்த்து விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே வந்து கேஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து அடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். நல்லாவே ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்டிப்பாக ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.